ஹலோ எவ்ரியம், வெல்கம் பேக் டு டெக்கி கிளைட். ஃபஸ்ட்டு எலமெண்டரி டெம்ப்ளேட் அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஒரு கண்டெய்னர் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம அப்படியே சேவ் பண்ணி நம்மளோட சிஸ்டமில் சேவ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சைட்லேயோ இல்லை இதே வெப்சைட்டில் வேறு பேஜ்லேயோ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணி வைப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு லேண்டிங் பேஜ் இந்த மாதிரி பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக எல்லா லேண்டிங் பேஜுமே சேம் அலைன்மெண்ட்டில் தான் வரும். கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போது ஒரே ஒரு லேண்டிங் பேஜ் ஸ்டைல் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டு அது மொத்த லேண்டிங் பேஜையும் நீங்கள் அப்படியே ஒரு டெம்ப்ளேட்டாக ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இம்ப்ளாம் உங்களோட சிஸ்டமில் உங்களுக்கு லேண்டிங் பேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கிளைண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் அப்படியே அதில் எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்களோட பிராண்டிங் தகுந்த மாதிரி அந்த ஃபாண்ட் ஸ்டைல், கலர் ஸ்டைல், கண்டென்ட் எல்லாமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி யூனிக்காக மாற்றி நம்மளால ஒர்க்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். இது நீங்கள் வேறு வெப்சைட் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, இதே வெப்சைட்லேயும் மற்ற பேஜுக்கும் உங்களால் இந்த டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அதை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். உங்களோட அட்மின் டேஷ்போர்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு எந்த பேஜில் இருக்கிற டெம்ப்ளேட்டை நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேஜை எடிட் வித் எலமெண்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மெத்தட் வந்து எலமெண்டருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த பர்டிகுலர் கண்டெய்னர் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அங்கே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கும், இதை கிளிக் பண்ணி இதில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல சேவ் அஸ் டெம்ப்ளேட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிவ் யுவர் டெம்ப்ளேட்டே நேம் அப்படின்னு சொல்லி வரும். இந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏதாவது ஒரு நேம் வந்து கொடுத்துக்குங்க. எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு சேவ் ஆனதுக்கப்புறம் அதுவே டெம்ப்ளேட்ஸ்குள்ளே வந்துடும். வரல அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேவ் பண்ணது இந்த இடத்துல இருக்கும். இதில் வந்து இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணோம்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சிஸ்டமில் இது வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் ஆயிரும். இப்போ அகைன் இதே டெம்ப்ளேட்டை நம்ம வேறு ஒரு பேஜ்லேயோ இல்லை வேறு வெப்சைட்லையோ எப்படி வந்து இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த பேஜில் நீங்கள் இம்போர்ட் பண்ணுமோ அந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டெம்ப்ளேட்ஸ்குள்ளே போங்க. இப்போ இது வந்து நம்ம சேம் வெப்சைட்டில் பண்ணுறங்காட்டி உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து அப்படியே இருக்கும். இதில் நீங்கள் இன்சர்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். சப்போஸ் வேறு வெப்சைட்டில் நீங்கள் வந்து இதை இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ளே அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பேஜில் இம்போர்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து இங்கே மேலே ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதில் எனபிள் அண்ட் இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் இம்போர்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்ளை அப்படிங்கிறது கொடுங்க. அந்த டெம்ப்ளேட்லேருந்து இமேஜ், கலர், ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே வந்து இதில் இம்போர்ட் ஆயிரும். எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல். இந்த மாதிரி தான் ஒரு டெம்ப்ளேட்டை வந்து சேம் வெப்சைட்லேயோ இல்லை வேறு வெப்சைட்லேயோ ஈஸியாக இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்க முடியும். இதே மாதிரி வேர்ட்பிரஸ் ரிலேட்டடாக நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஃப்ரீலான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்களோட கிளைண்ட்ஸ்க்கும் இதே மாதிரி ஒரு வெப்சைட் டிசைனிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஜஸ்ட்டு 21 டேஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வெப்சைட்டை உங்களால் பில்ட் பண்ண முடியும். அதுவும் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லுக்கோட உங்கள் வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். அதுக்கு நான் உங்களை 21 டேஸ் வெப்சைட் க்ரியேஷன் சேலஞ்சுக்கு ஜாயின் பண்ண இன்வைட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து சிம்பிளாக எப்படி வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி தருவோம். ஸோ அது சொல்லி முடித்ததுமே டெய்லியுமே ஈஸியாக ஒரு ஃபாலோ அப் டாஸ்க் இருக்கும் உங்களுக்கு. இதில் எந்த ஒரு கோடிங்குமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதும் இல்லை. ஜஸ்ட்டு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனோட ரியல் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த எண்ட் ஆஃப் த சேலஞ்சில் நீங்கள் ஜஸ்ட் லேர்ன் மட்டும் பண்ணிக்க மாட்டீங்க, நீங்கள் ஒரு ரியல் வெப்சைட்டை பில்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இதில் 0 நாலேஜ் இருந்தாலும் ஜஸ்ட் 21 டேஸில் உங்களால் 2 வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி இருக்கும். நீங்கள் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணாலும் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணலாம். அதுக்கான சொல்யூஷனை நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஸ்டாப் வெயிட்டிங், ஸ்டார்ட் பில்டிங். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். Join our 21 days website creation challenge today and let's turn your idea into reality.